பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வந்து நம்ம கும்பக்கரை ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆமா, இங்க பாருங்க, நம்ம போற வியூஸே சூப்பரா இருக்கும். அண்ட் அதை சுத்தி சைட் சீயிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். மதுரையில இருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். அதனால சரி ஜாலியா போயிட்டு தண்ணி நல்லா நிறைய வருது. நாங்க முடிஞ்சா குளிக்கலாம். தண்ணி நிறைய வந்துச்சுன்னா நின்று அழகா வேதிக்கப்பட்டு அந்த சாரலை வந்து கையில் அப்படியே வாங்கிட்டு வரலான்ட்டு போயிட்டோம். நம்முடைய லஞ்ச் நல்லா என்ன இன்னொரு குரல் கேக்குதுன்னு பாக்குறீங்களா? நன்னதன் அருளண்ணா. ஆமா, தங்கச்சியை விட்டு அங்க இருக்க முடியலன்ட்டு கிளம்பி வந்துட்டாரு, பார்க்க வந்துட்டாப்ல அப்படின்ற சாக்குல மாப்பிள்ளைய பார்க்க வந்துட்டாரு. ஆமா, ரெண்டு பேரையும் 3 பேர் பார்க்க வந்துறேன். அது சொல்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. மாப்பிள்ளைய பார்க்க. ஆமா, அதனால வந்து அங்க இருந்து ஓடி வந்துட்டாரு. அவங்க மனைவிட்ட இருந்து விடுமுறை வாங்கிட்டு வந்திருக்காரு. அருள் செல்வனுக்கு தான் விடுமுறையே இல்லை. அழாத மழையில விடாம உழைச்சிக்கிட்டு அதனால சூப்பரா பாப்பா பெண்டு கனவா கோயில் நைஸ், கல்ஃப் கோயில். இப்பதான் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஹில்ஸ். ஓ, ஹில்ஸ் ஏறோமா? ஆமா, பாரு. நல்ல வேற எதுவும் சாப்பிடல. கேப்டன் பிரபாகரன் படத்துல நடுவுல வந்து ட்ரெயின் வரும்ல பாப்பா, ரெண்டு மலைக்கு நடுவுல ட்ரெயின் வரும் தெரியுமா? அதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனு. இதில் கொஞ்சம் தான் நடந்து போனீங்கன்னா 2 மலையை குறைஞ்சி வச்சுருப்பாங்க. விஜயகாந்த் சார் அதில் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்கெல்லாம் வந்து மொட்டை எடுத்துருக்கோம் பாப்பா. இது கனவா வேளாங்கண்ணி கோயில். ஓ, சூப்பர் சூப்பர். இது ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வந்து மொட்டை எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். நல்லா இந்த எஸ்பெண்டில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். சேஃப்டியாக போகணும். இந்த இருக்கு பாரு, இந்த மலை குறைஞ்சி வச்சிருக்காங்களா, இது வழியா ட்ரெயின் வரும் பாப்பா. இதுல தான் வந்து இது மாதிரி நிறைய அந்த வர வழியில் நிறைய மலை குறைஞ்சி வச்சிருப்பாங்க. இதுல தான் தலைவர் ஃபைட் பண்ணிட்டே வருவாப்ல. ஓ, சூப்பர் சூப்பர். பைக் ரைடர்ஸ்ல போறாங்க. ஏய், ஹாய் பாய்ஸ். கைஸ் நாங்க பின்னாடி வரோம், நீங்க முன்னாடி போங்க. அங்க பாரு பாலு, தண்ணி ஒண்ணு. என்ன அது? ஃபவுண்டைன் மாமா. ஃபவுண்டைனா? தட்ஸ் கால்ட் ஃபவுண்டைன். ஓ, நல்ல வித்தியாசம் பண்ணிருக்காங்க. ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களப்பா. பைப் உடைஞ்ச தண்ணி வருது. ஆமா, உண்மை. கடைசி வந்து பைப் உடைஞ்சு தண்ணி கூட்டிட்டு இருக்காரு. தட்ஸ் ஃபவுண்டைன். ஃபவுண்டைனே தான்டா இது. குடிநீர் வடிகால் வாரியம். இது வந்து கருப்புசாமி கோயில்ரா. இது ரொம்ப நல்ல சாமி. இங்க இருந்து காசெல்லாம் விட்டு எறிவாங்க. கருப்பா நல்லபடியா இருக்கணும் அப்பா. மக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும். புலி நடமாடும் பகுதி. இங்கதான் இந்த மலையில தான் ப்ரோ. இந்த படத்துல சுந்தரவாண்டி படத்துல வந்து மலையில கூட்டு போய் கொலை பண்ணுவாங்கல்ல, இந்த மலை சொல்லுவாங்கல்ல, கனவா கோயில் மலைக்கு போயிடுவாங்க எல்லா உசனம்பேட்டில இருந்து. இதுலதான் வந்து கொண்டு போட்டாங்களோட தெரியாது. அந்த அளவுக்கு இது ஒரு அடர்ந்த காடு. இங்க நக்சலைட்ஸ் வந்தாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அடர்ந்த காடு. இது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஜாயிண்ட் ஆயிரும்ல, அதனால இது அப்படியே போகும். எங்க இதுல இருந்து கர்நாடகால இருந்து கேரளா வரைக்கும் மலை, தொடர்ச்சியான மலை. ஸோ அந்த பகுதியில் தான் நம்ம சென்றுட்டு இருக்கோம். அப்போ கும்பக்கரை போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். என்ன சாப்பிட்றீங்க? வெங்காய போண்டா. வித் ஒயிட் சட்னி. வர வழியில் ஒரு சிற்றுணவு. முத்துப்பாண்டி பேக்கரி. வர வழியில் ஒரு சிறு உணவு. முத்துப்பாண்டி கோட்டை. சுட வா. அப்பளம் எல்லாமே இந்த பிராண்ட் நல்லா தான் இருக்குது. அன்றைக்கி அவன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த இது நல்லா இருந்துச்சு. மாமாக்கு அப்பளம் வாங்கினோம். ஆமாம், இதுதான் வைகை டேம். இங்கே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த காமகாப்பட்டி சைடு வந்து அந்த ஆண்டிப்பட்டி சாங் இந்த பாலத்து மேலே தான் நான் ஷூட்டிங் காரில் போவேன். எங்கள் கம்பெனி காரில் போவேன். போயிட்டு பின்னாடி போயிட்டு அங்கே ஷூட் முடிச்சுட்டு காமகாப்பட்டியில் அந்த ஆண்டிப்பட்டி சாங்லாம் இருக்குல்ல, அம்மையை ஷூட் பண்ணுவோம். ஃபைனலி கும்பக்கரை வந்தாச்சு. ஸோ வீக் டேஸில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ நம்ம மட்டும்தான் இது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோவா ஆட்கள் வரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு சூப்பராக எங்களுக்கு விளக்கப்படுத்தினார். எப்படி என்ன மாதிரி இருக்குது, எப்பப்போ வெள்ளம் வந்தால் எந்த அளவுக்கு தண்ணி வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியே இருந்து ஒரு சுக்கு காப்பி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ நாங்கள் கீழே போய் பார்க்க போகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவி மாதிரி கொட்டக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு குளிக்க முடியாது, ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் போய் வேடிக்கை பார்த்து
2-3 ஃபோட்டோஸை மட்டும் தட்டிட்டு வரலான்றதுக்காக போயிட்டுருக்கோம். சின்ன இடமா தானே இருக்குது, இதில் என்னத்த பெரிய ஃபோர்ஸாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு கிட்டே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. அதாவது இடம் வந்து ஹைட்டு சின்னதாக இருந்தாலும் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போய் ஒரு இடத்துல வந்து குளிக்கலாம் அப்படின்றதுனால மேலே வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல், குளம், ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து உட்காந்து எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு இடம் வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குமா. ஸோ அங்கே போய் குளிக்கலான்னு இப்போ பாப்பா கூப்பிட்டு மேலே கிளம்புறோம். அந்த மாதிரிதான் வந்துச்சு. குளிச்சுட்டு கிளம்பும்போதே அப்படியே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் குளிக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு மாதிரி ஒரு புது அனுபவமாக இருந்தது. அப்படியே போனால் அந்த கொடைக்கானல் அந்த பெரிய கொடைக்கானல் மலை. பட் நம்ம அங்கே போகல, நம்ம வந்து வைகை டேம் போய் மீன் சாப்பாடு பண்ணுவோம். விவசாயி நம்பர் பிளேட்டில் விவசாயி அதெல்லாம் ஆன் அடிச்சது பண்ணி காட்டுது. ஒன்லி நான்வெஜ். என்னென்ன சாப்பிடலாம்? எனக்கு தம்பி, இது வந்து நம்ம ஆண்டிப்பேட்டி பக்கத்தில் எம்ஜிஆர் சிலைக்கிட்ட கருணான்ற ஒரு ஹோட்டல். இப்போ நான் வந்து அண்ணாட்ட கேட்டேன், இது எல்லாமே சூடா இருக்கு. எல்லாம் இப்பதான் தம்மு உடைச்சிருக்கு. அப்ப இது வேணாம்ல? ஆமா. ரைட். வச்சுக்கங்க. நீங்களே என்ன வேணுமோ சொல்லுங்க. ரைட். அவர் மாஸ்டர். அவர் மாஸ்டர். எல்லாமே. வணக்கம் சார். நன்றி. இப்போ வந்து சூடா பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது, மீன் டேம் மீன், வைகை டேம் மீன் சொல்லியிருக்கேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் காரசாரமாக மீன் குழம்பு. சரியா? அப்புறம் இந்த கடை ஸ்பெஷல் வந்து சிக்கன் விங்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு இருக்காங்க. 3 நேரம் எப்படி இருக்கு பாருங்க. சப்போஸ் நல்லா லெக் பீஸ் இருந்ததுன்னா இங்கேருந்து எடுத்துப்போம், இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இங்கேருந்து என்ன அதை கற்றுக்க வச்சுப்போம். நைஸ், ஓகே தானே? அவர் யூஸ் முகேஷ் இல்லை சந்திரிச்சு சிக்கன் விங்ஸ், பெப்பர் சிக்கன் ஃப்ரை. இது சிக்கனை வந்து ஜஸ்ட் வாங்கும். ஜஸ்ட் வாங்கும். இவன் பெப்பர் சிக்கன் சூப்பரா இருக்கும். புழு மாதிரி வாம் மாதிரி இருப்பான். ஜஸ்ட் வாம் மாதிரி இருக்குங்க. இதுவரையும் எங்கெங்கேயும் சாப்பிட்ருக்கேன், ஜஸ்ட் வாம்னு கேள்விப்படுது. கொஞ்சமா எல்லாருக்கும் ஆம்லேட் சொல்லிடுறேன். கொடுங்க. பிரியாணி சூப்பராக காண்டா. இந்த சாப்பிட்றாங்க. இவன் வந்து பெப்பர் சிக்கன் விங்ஸு, அதாவது சிக்கன் வாம். இது வரைக்கும் கேள்விப்படிக்க மாட்டீங்க. புழு மாதிரி இருக்கக்கூடிய செஸ்ட்டு சிக்கன் வாம், அதாவது சிக்கனோட செஸ்ட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து சூப்பரா இருக்கும். ஆஹா, வாவ். ஆமாங்க. நல்லா எடுத்து சாப்பிட்டியா?
ஒரு பிளேட் வேணுமா சார்? அம்மா விங்ஸ் இன்னொரு பிளேட் வேணும்னு கேக்குறாங்க. போவோம். சார் வேற விங்ஸ் வேண்டாம் சார். என்ன மீன்மா? மீன் பாறை. சூப்பர். இங்கே ரோட்டா பாருங்க, ரோட்டா அந்த பஃபினஸ் காட்டு, பஃபினஸ் இங்கே பாரு, இங்கே காட்டு பாரு. அடடா எப்படி இருக்கு பாரு. மதுரை புரோட்டானா மதுரை புரோட்டா தான். பட் இது தேனி மாவட்டம் இருந்தாலும் மதுரை தேனி இப்போ தான் பிரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே பிரியல. நம்மூர் தாயா. அடடா கொதிக்கிறானே, கைக்கு வாய்க்கு சண்டை வருது. ஆமாம், அடிச்சு வெளுத்துட்டு இருக்கோம். மீன் போதும் அண்ணா, மோர்ண்ணா. இல்லைண்ணா அண்ணா போதும்ண்ணா. மீன் வெரி ஃப்ரெஷ் மீன். எனக்கு இந்த மீன் குழம்பு டேஸ்ட் பார்க்குறேன். அண்ணா மோர் கொடுங்கண்ணா. ஒயிட் ரைஸ் அல்டிமேட் சாப்பாடு. மயக்கத்தில் இருக்கோம். அப்படியே விழுந்துட்டோம். அப்படியே எல்லாம் மூடிட்டு டேபிளை பார்த்தா நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஒரு போர்க்களத்துலேருந்து மீண்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்காக அப்படியே சாப்பாடு அப்படி கேட்டுச்சு. வறுத்த அரிசி, சோம்பு, ஜீரகம் இருக்கா, இதுவே நம்ம நேட்டிவிட்டி. ஜீரணத்துக்கு கரெக்டான பையன். ஸோ அப்புறம் ஆண்டிபடி கருணா கடைக்கு வந்தோம். சூப்பரான சாப்பாடு, பிரியாணி ஈக்குவலி என்ன சொல்கிறது தலப்பாக்கட்டி. ஆமாம், அல்டிமேட்டாக இருந்தால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஐ லவ் பரோட்டா. ஆமாம், சூப்பர். பரோட்டா எப்படி பஃபியாக இருந்துச்சு, சூப்பராக சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேம் மீன் வச்ச ஒரு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் பெப்பர், அது எல்லாமே செமையாக இருந்துச்சு. சாப்பிட போய் தூக்கம் சொக்குது எனக்கு, கண்ணு ஏன்னு போகுது. அண்ணே சூப்பராக பார்த்துட்டாங்கல்ல, அருமையான சாப்பாடு ஆண்டிப்பட்டியில், மறக்க முடியாத ஒரு அனுபவம். நல்லது, திரும்ப வரும்போது வாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு யூடியூப்ல எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. அடுத்து பாருங்க நீங்கள் வருவீங்க, நம்மளாம் சேர்ந்து வருவோம். நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. கஷ்டப்பட்டு அண்ணே வந்தாங்க. ஓ சூப்பர்ண்ணே, கண்டிப்பாண்ணே. பெரிய விஷயம் சொல்கிறாரு. இல்லை ஓடி இப்போ சப்ளை பண்ணுறது பார்த்தா ஆள் வந்தாச்சுன்னா வந்துடுவான். சில குறைகள் இருந்தாலும் நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். வெரி குட்ண்ணே, அந்த மாதிரி பார்த்து சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. என்ன போயிட்டு வரோம். சரிங்கண்ணா. ஓ ரிட்டர்ன் பேக் டு ஹோம் அப்படின்னு ஆயிடுச்சு. செம்ம டயர்டு, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒன் டேல நம்ம இங்கேருந்து அலர்வேல் போவோம், அப்புறம் ராஜாஜி பார்க் போவோம், இந்த மாதிரி தான் சுற்றி இருந்தோம். பட் இந்த கும்பக்கரைன்றது நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆல்ரெடி தேனி ரொம்ப போயிருக்கோம். பாப்பா விரும்பன் ஷூட் அப்போ நாங்கள் போய் நல்லா விட்டுட்டு போனாங்க பெண்குறிப்பு. அப்போலாம் போய் நல்லா குளிச்சுட்டு வந்தோம். இப்போ என்னடா ஒன் டேல போயிட்டு வந்துடலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. கரெக்டான டைமிங், ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் போகிறதுக்கு. ரிட்டர்ன் வரும்போது ஆனால் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். ஆமாம், வரும்போது ரொம்ப ஸ்பீடாக சீக்கிரமாக வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு செம்ம குளியல். அதேமாதிரி நாங்கள் வீக் டேஸ் போனாலும் அவ்வளோ கூட்டம் யாருமே இல்லை. ஸோ வீக் டேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு தேங்க்யூ ஃபார் தி நைஸ் ட்ரிப். தேங்க்யூ. ஒன் டே என்ஜாய்மெண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மா சேனலுக்கு. பெல் பட்டன் தட்டினா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மறக்காமல் ஆண்டிப்படி கருணங்கடலில் போய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஆமாம், ரெஸ்ட் எடுப்போம். பாய்.